இந்த ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் இப்போ சிஎஸ்கேல பேசுறது என்ன அப்படின்னா வந்து ஒரு லாங் டர்மா ஒரு டீமை யோசிக்கிறாங்க, லாங் டர்மா ஒரு டீம் யோசிக்கிறாங்க. அதனால என்னோட என்னோட இது என்னன்னா இந்த ஸ்குவாட் எப்படி இருக்குது, எப்படி இல்ல, நல்லா இருக்கு, நல்லா இல்ல, அத பத்தி நான் இப்ப பேசல. ஓகே. என்ன பொறுத்தவரைக்கும் ஐ அம் இம்ப்ரெஸ்ட் வித் சிஎஸ்கே ஸ்குவாட். நல்லா இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். மேபி பீப்பிள் மைட் ஹேவ் அதர் ஒப்பீனியன்ஸ். பட் வாட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஹியர் டு நோட்டீஸ் இஸ் ஹவ் லாங் ஆர் யூ கோயிங் டு ஹேவ் திஸ் டீம்? கேன் யூ ரீடெயின் திஸ் டீம்? இதுலேருந்து உங்களால அதிகபட்சம் 6 பேரை தான் ரீடெயின் பண்ண முடியும். நீங்க மெகா ஆக்ஷன் நெக்ஸ்ட் போகும்போது ஆல்ரெடி 2022ல ஒரு மெகா ஆக்ஷன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2022 ஆக்ஷன் இயருக்கு முன்னாடி. ஸோ எத்தனை வருஷம் விளையாடினாங்க? 2022, 3, 4 3 வருஷம் விளையாடினாங்க. அகைன் மெகா ஆக்ஷன் கேம். ஸோ நவ் தே ஆர் பிளேயிங் 2025, 2026, 2027. 3 வருஷம் தான் விளையாடுவாங்க. ஆல்ரெடி இப்போ 1 வருஷம் விளையாட்டாங்க. இன்னும் 2 வருஷம் விளையாட போறாங்க. அடுத்து 26லயும் 27லயும் இந்த ஸ்குவாட் விளையாடும். அவ்வளவுதான். 27 முடிஞ்ச உடனேயே உங்களுக்கு மெகா ஆக்ஷன் மீண்டும் வந்துரும். 2028 இயருக்கு. அப்போ 2028 ஐபிஎல்ல இந்த டீம்ல இருந்து நீங்க அதிகபட்சமா ரீடெயின் பண்ண முடிஞ்சாலே 6 பேர் தான் பண்ண முடியும். வித் யுவர் ஆர்டிஎம் இன்க்ளூடிங். 4 பேரை நீங்க ரீடெயின் பண்ணா 2 பேரை ஆர்டிஎம் பண்ணலாம். அவ்வளவுதான். ஸோ அப்ப அந்த 6 பேர் யாருன்றது மட்டும் தான் இங்க கேள்வியே தவிர, நீங்க ரொம்ப லாங் டர்மா இதுல எதுவுமே பண்ண முடியாது.